ஏனுங்க பார்த்தீங்கன்னா அங்கே பாம்பு பார்த்துருப்பீங்க. எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களாங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தானுங்க வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தானுங்க நம்ம தோட்டத்துக்குங்க. நம்ம தோட்டத்துக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் விலாக் ஓகேங்களா. இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தை வந்து ஒரு விலாக் எடுக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு தரமான சம்பவங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து அந்த காலத்தில் வந்து சிமெண்ட் பைப், அந்த காலத்தில் இந்த பிளாஸ்டிக் பைப்பில் இருக்காதுங்க. அப்போ வந்து இந்த சிமெண்ட் பைப்பு வந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் மடை பைப்புங்க. ஒரு மடைக்கும் ஒரு பைப்பு இருக்குங்க. இந்த மாதிரி நம்மளது வந்து இங்கே ஒன்று இருக்குங்க, அங்கே அந்த சைடு போனோம்னா 2 இருக்குதுங்க. அதையும் வீடியோவில் காமிக்கிறேனுங்க. மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து நம்ம இது வந்து ஆற்று வருங்க, நம்ம கிணத்து தண்ணியும் வருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆற்றுல போய் மோட்டர் எடுத்து விட்டாங்கன்னாங்க, அது அங்கே ஆற்றுலேருந்து இங்கே தண்ணி வருங்க. இது நீக்கி விட்டு அங்கே இருக்கிற 2 சொன்னீங்களா, அது 2ங்க. அதுக்கப்புறமா அந்த தோட்டத்தில் அங்கே ஒரு தோட்டத்தில் ஒரு மடை பைப்பு இருக்குதுங்க. அதை அடைச்சி விட்டு இது ஒன்று திறந்து விட்டாதானுங்க இதில் நல்லா தண்ணி வேகமாக வருங்க சரிங்களா. இதான் மடை பைப்புங்க, பார்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா கேட் வேலுங்க, இப்போ ரீசெண்டாக போட்டதுங்க. வந்து இந்த சொட்டு நீருக்காக போட்டதுங்க. இதுவும் 3 இருக்குதுங்க. இங்கே ஒன்றுங்க, அங்கே 2 இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட தென்னம்பிள்ளைக்கு தானுங்க போட்டுட்டது. 100 தென்னம்பிள்ளை நட்டு வச்சுக்கோன்னு சொன்னோம்ங்களா, அதுக்கு தாங்க போட்டது. இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தானுங்க உழவோட்டி போட்டதுங்க நம்ம தோட்டமுங்க சரிங்களா. இப்போ தானுங்க ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தானுங்க உழவோட்டுச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வளையத்து கோயிலுக்கு போயிட்டுருந்துங்க. அப்புறம் எல்லாம் இதெல்லாம் சுருட்டி போட்டுருக்குறாங்க. இது வந்து நாளைக்கு எடுத்து போடணுமுங்க. நாளைக்கு எடுத்து போட்டு இன்னொரு தண்ணி விடணுமுங்க நம்ம தென்னை மரத்துக்கு, தென்னம்பிள்ளைக்கெலாம். இதே மாதிரி எல்லா பக்கம் சூட்டி போட்டிருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் ரொம்ப காற்றடிக்குதுங்க. சாயங்கால டைம் வந்து வீடியோ எடுத்துனுங்க. மத்தியான டைம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துனுங்க. ஆனால் மத்தியான டைமில் வெயில் வந்து தாங்க முடியலிங்க. அதனால் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டுங்க சாயங்காலம் வந்து எடுத்துகிட்டு பார்த்தா காற்று வேறு நம்ம அடிக்குதுங்க. ஆனால் பட் பரவாயில்லைங்க, அந்த கிளைமேட் நல்லா இருக்குதுங்க, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சுற்றி காமிக்கிறேனுங்க. இதுலேருந்து வரைக்கும் தானே நம்ம தோட்டம். இங்கேருந்துங்க இது எல்லாமுங்க இந்த தென்னம்புல்லை அது வரைக்கும் இருக்குதுங்க, பார்த்துக்குங்க. அங்கேருந்து அது வரைக்கும் நம்ம வந்து கரும்பு முருங்கை நட்டு வச்சுருக்கிறோமுங்க சரிங்களா. கரும்பு முருங்கைன்னா என்னென்ன ஒரு சில பேர்த்துக்குலாம் குழப்புங்க. இது வந்து முருங்கைக்காயோட ஒரு வகைங்க சரிங்களா. அதுதானுங்க கரும்பு செடி மரம் அப்படின்னு 3 இருக்குதுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனுங்க. அந்த வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அந்த வீடியோ வேணும்னு சொல்லி. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மடை பைப்பு பார்க்கலாமுங்க. பார்த்திங்கன்னா காற்று வந்து சரியான காற்றுங்க. மழை வேறு வர மாதிரி இருக்குங்க கிளைமேட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ எடுக்கணுமுங்க. சைடு போனோம்னா இன்னொரு மடை பைப்பு வருமுங்க. இதுலேருந்து ஃபுல்லாகவே முருங்கை மரம் தானுங்க நட்டு வச்சுருக்குதுங்க. ஏன்னா நம்ம இந்த மண்ணுக்கு வந்து இந்த கரும்பு முருங்கை அப்படின்னு சொல்கிற ஒரு முருங்கை மரம் வகை தான் வந்து நம்மளோட தோட்டத்துக்கு செட் ஆகுதுங்க. நம்ம தோட்டத்து மண்ணுக்கு இது சூப்பராக வருதுங்க. பார்த்திங்கன்னா பாருங்கள் முருங்கைக்காயில் எப்படி பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க. அப்புறம் ஏன் இதெல்லாம் சும்மா விட்டோம்னாங்க, இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு அதாவது இங்கே இருந்துங்க அது வரைக்கும் இருக்குதுங்க. இது வந்து எதுக்காக சும்மா விட்டோம்னாங்க, இந்த நம்ம மாட்டுக்கு வந்து வெள்ளை சோள தட்டு அந்த மாதிரி பயிரிடுறதுக்காக இந்த இடத்த விட்டேனுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளது எல்லாமே முருங்கை மரங்க, தென்னை முல்லைங்க இதெல்லாம் இருக்குதுங்க. ஏனுங்க பார்த்திங்கன்னா அங்கே பாம்பு பார்த்துருப்பீங்க. ஐயோ சாமி, நான் ஒடியான்ட்டேனுங்க. ஏன்னா அது வந்து காற்றுல அப்படியே பார்த்திங்கன்னா காற்றுல பறந்து வர்ற மாதிரியே வந்ததுங்க. என்னால் முடியலிங்க, அதனால் நான் வந்துட்டேனுங்க. அதோட நம்ம தோட்டத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. நம்ம ஒரு vlog எடுத்தாச்சுங்க சரிங்களா.
ஏதோ அது வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க. இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலாக பார்ட் 2 வேணுமாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த தோட்டத்தை வந்து vlog எடுத்து போடலாங்க. உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கீழே பார்ட் 2 அப்படின்னும் கமெண்ட் பண்ணிடுங்க. அதோட அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, கரும்பு செடி மரம் இந்த 3 வகை இருக்குதுன்னு முருங்கை மரத்தில், அது உங்களுக்கு அது ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணுன்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? கட்டாயமாக போடுறேனுங்க, கண்டிப்பாக போடுவேன். சரிங்களா? சரிங்க, நன்றிங்க.